ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த க்ரீன் ப்ளவுஸோட டிசைன் நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸை நான் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆஃப் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறேன். இதில் ஆஃபில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பட்டையான டிசைன் போட்டிருக்கோம். இப்போ முழுசாக காட்டும் போதும் பாருங்கள் எவ்வளோ கழுத்தை இறக்கம் பண்ணி அதில் எப்படி வந்து நம்ம டிசைன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ரொம்ப சிம்பிளான ஒர்க். உங்களுக்கு பார்த்தா ஹெவியாக இருக்கும், ஆனால் ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க். ஆக்சுவலி இது நான் வந்து 1.5 டேஸ்லேயே முடிச்சிட்டேன். பஃப் ஹேண்டு, அதாவது ஆரி ஒர்க்கில் மோஸ்ட்லி பஃப் ஹேண்டு யாரும் வைக்க மாட்டாங்க. ஸோ இவங்க கேட்டிருந்தாங்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும். நம்மளோட ஃபஸ்ட்டு பஃப் ஹேண்ட் ப்ளவுஸ் இதுதான். ஹேண்டில் அந்த பஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய புட்டாஸ், சிங்கிள் பீட் புட்டாஸ் போட்டிருந்தோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறையா டிசைன் பண்ணியிருந்தோம். இதுதான் பஃப் ஹேண்டோட லுக்கு. என்னென்ன டிசைன் எங்கெங்கே எப்படி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இனிமேல் காட்டுறேன் பாருங்கள். பஃப் ஹேண்டு ஆக்சுவலி இப்படி தான் இருந்துச்சு. ஹேண்டு பேக் நெக்கோட நம்மளோட ஃபினிஷிங் இதாக இருந்துச்சு. லைட் க்ரீன் ப்ளவுஸை நம்ம வந்து அடியில் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த நெக்குக்கு அடியில் புட்டா டிசைன் நம்ம எப்பயுமே கொடுப்போம்ல, அதாவது முதுகில் அதில் பார்த்திங்கன்னா நிறையாவே கொடுத்துருந்தோம். 3 பீடாக, அதாவது 4 mm பீடு வச்சு 3 பீடாக நல்லா டைட்டாகவே கொடுத்துருந்தோம். அதான் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா டைட்டாக கொடுத்துட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தோம், வந்துடக்கூடாது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம நெக்கோட பேட்டர்ன் பார்க்குறோம். நெக்கோட பேட்டர்ன் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, செயின் ஸ்டிச் ஒரு 4-5 செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு சுகர் பீடு ஒரு லைனு, அதுக்கப்புறம் கோதுமை பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ஸ்லாம் ஒட்டிடுறோம். ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்காக வந்து நம்ம சுகர் பீடு வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஜிக்ஸாக்காக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஸ்பேஸ் அசிங்கமாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு 4 mm பீடை வச்சு ஒரு பீட் மட்டும் அந்த ஸ்பேசஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா, கோதுமை பீடுக்கும் அடுத்தது வந்து ஜிக்ஸாக்குக்கும் நடுவில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைனு நம்ம கோதுமை பீட் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கோம். மறுபடியும் வந்து 3 லைன் கோதுமை பீடு கொடுத்துருக்கோம். இப்படி தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது நெக் பேட்டர்னு. அடுத்தது ஹேண்டில் பார்த்திங்கன்னா சிங்கிள் இது வச்சுருக்கோம். சிங்கிள் புட்டா டிசைன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் காட்டுறேன் பாருங்கள். ஹேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் அதை விட அந்த ஸ்டோனை விட இதில் கொஞ்சம் சைஸ் சின்னதான ஸ்டோன் வச்சுட்டு முடிச்சிருக்கோம். இப்படி தான் வந்து முடிச்சுட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்படி தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன்ஸு. நான் வந்து இதோட ஆக்சுவல் பிக்சர் நான் கடைசியாக எண்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் முடிஞ்சால் நடுவுலேயே காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு. இப்போ என்ன ட்விஸ்ட்டுனா, நம்ம ஃப்ரண்ட் சைடு போட்டது வந்து டைலர் கட் பண்ணும் போது அந்த இடத்துல வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ வந்து இன்ச்சஸ் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டு நெக் வைக்காமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹேண்ட்லேயே போட்டிருந்தேன். 100% வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் பண்ண முடியும்னா ஹேண்டில் ஒரு 80% ஃபினிஷிங்கில் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் வெறும் ஊசியிலே வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறத மேட்ரு. இது ஃபுல்லாமே நான் ஹேண்டில் தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆரி ஒர்க் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியணும், இல்லை வந்து அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ளவுஸோட வீடியோ போட்டு உங்களுக்கு நான் எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்படி தான் வந்து நான் ஃப்ரண்ட்டு நெக்கை கம்ப்ளீட் பண்ணேன். அதாவது ஃப்ரண்ட்டு நெக் நம்ம போட்டதை எடுத்துகிட்டு புதுசாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் போட்டேன். இது ஃபுல்லாக பேக் நெக்கு. இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தது. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுற பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நமக்கு சூப்பராக இந்த பிக்சர் நமக்கு கிடச்சிருந்தது. ஐ மீன் அந்த ப்ளவுஸ் கிடச்சிருந்தது. இந்த ப்ளவுஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப பட்டையாக இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, பீட்ஸ் வித்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பஃப் ஹேண்ட் வச்சு ஒரு ஆரி ப்ளவுஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேண்டில், அதாவது ஆல்ரெடி ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ளவுஸை பற்றி நம்ம ரிவ்யூஸ் பார்ப்போம். நம்ம வந்து ஆல்ரெடி போட்ட ப்ளவுஸோட ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.